எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு ஆங்கிலத்தில் பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம் எனக்கு. யாராவது நமக்கு சொல்லி தர மாட்டாங்களா? இல்லை யாராவது நம்மக்கிட்ட கேள்வி கேட்டு நம்ம திருப்பி பதில் சொல்ல மாட்டோமா? அப்படிலாம் ரொம்ப ஆசை. அப்போ ஃபேஸ்புக்கில் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஃப்ரீயாக ஆங்கிலம் பேச சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டே இருந்தது. அப்போ சரி ஒரு இதில் அட்டன் பண்ணால் ஒரு 1 ஹவர் சொல்லி அந்த அவங்க இன்ட்ரடக்ஷன்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக ஃபீஸ் இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. நமக்கெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டு படிக்கிற மாதிரி இருந்தால் எங்கன்னா போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியுமே. நான் அதனால தான் யாராவது ஃப்ரீயாக சொல்லித்தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ தமிழ்லாம் நம்ம எப்படி கற்றுக்கணும்? நம்ம தாய்மொழி தமிழ். வீட்டில் குழந்தைங்களா இருக்கும்போது தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நமக்கு அவங்க பேசுவாங்க. அப்போ நம்ம கவனிப்போம். கவனித்து கவனித்து தப்பு தப்பாக பேசி 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 தான் தடுமாறி தப்பி பேசி பேசி தான் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக தமிழ் வந்துருச்சு. அதே மாதிரி பாம்பேயில் நான் படிச்சுட்ருக்கும்போது எங்கள் மாமா வீட்டில் இருந்து எல்லோரும் நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி அம்மா எல்லோரும் அங்கே தான் போயிருந்தோம். அப்போ நம்ம படிக்கும்போது எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ எங்கள் மாமா இங்கிலீஷ் தமிழில் எழுதி தருவார். எப்படி எழுதி தருவார்னா, இப்போ ஸ்கூல் போயிட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மார்க்கெட்டுக்கு அனுப்பிவிடுவார். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் கவர் அப்படின்னா கொத்தவரங்காய், பைங்கன் அப்படின்னா கத்தரிக்காய், காந்தா அப்படின்னா வெங்காயம், ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு, அப்புறம் பாலக் கீரை, அண்டா இப்படிலாம் எழுதி கொடுப்பாங்க மாமா. அதை போயிட்டு நாங்கள் மார்க்கெட்டில் போய் நான் எங்கள் அக்காலாம் போயிட்டு அதை பார்த்து பார்த்து படித்து படித்து கேட்போம். அண்டா 5 दे, कांदा आधा किलो दे, पाव किलो गवर दे, அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி பேசி பேசி டெய்லி போய் போய் ஒரு டெய்லி போய் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த மாதிரி பேசி பேசி பழகிடுச்சு. எங்களுக்கு வாயில் ஹிந்தி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் பசங்கக்கிட்ட பழகி அவங்க பேசுகிறதெல்லாம் கவனித்து 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 இந்த ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தி இருக்கும். அந்த ஹிந்தி கொஞ்சம் அந்த எழுத்துக்கெலாம் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் கற்றுட்டு பேசுகிறதுக்கு அப்படியே இந்த பசங்கக்கிட்டலாம் கலந்து பேசி அப்படி கற்றுக்கிட்டோம் நாங்கள். அதுவும் ஈஸியாக வந்துருச்சு. அதே மாதிரி தெலுங்கும் நல்லா வந்துடும், நல்லா பேசுவோம். அதுக்கடுத்து இப்போ இங்கிலீஷ் தான் பேசவே முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமான இது மாதிரி நினைக்கிறாங்க எல்லோரும். அது கஷ்டம் கிடையாது. இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, யாராவது நம்மக்கிட்ட பேசணும், நம்ம திருப்பி பதில் சொல்லணும். அவங்க கொஸ்டின் கேட்கணும், நம்ம பதில் சொல்லணும். இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு மாதத்தில் நம்ம பேசுகிறதுக்கு கற்றுக்கலாம். ஏன்னா மற்றெல்லாம் தெரியும், எழுத தெரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியும், எல்லாம் தெரியும். பேசுகிறது தான் நம்ம பயப்படுறோம், கிராமர் மிஸ்டேக் ஆகிடுமோ அப்படி இப்படின்ட்டு. பேசி தப்பு தப்பாக பேசினாலும் பேசிக்கிட்டே இருந்தால் டக்குன்னு அதுவும் டக்குன்னு வராது. ஒரு மாதத்தில் நம்ம வாய் பேசுகிறதுக்கு பழகிரும். எப்படி தமிழ் பேசுகிறதுக்கு எவ்வளோ அழகாக பழகிருச்சு, அது மாதிரி நம்மளோட வாய் அந்த ஆங்கிலத்தை பேசுகிறதுக்கு வாய் பழகிக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால், பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பேசலாம். விமென்ஸ் லேடிஸ் மட்டும், சரிங்களா? என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆங்கிலம் படிக்கணும், ஆங்கிலம் கற்றுக்கணும், ஆங்கிலத்தில் பேசணும் அப்படி சொல்லிட்டு மனசில் ஒரு ஆசை இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் என்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள், நம்ம பேசி பழகலாம். தேங்க்யூ.